ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷேக்கி விலாக். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மால் ஆஃப் ட்ரிவான்கூர் வந்திருக்கோம். இது வந்து கேரளால ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட், கேரளா இல்ல ட்ரிவாண்ட்ரம்ல ஃபர்ஸ்ட் மால். ஆமா, ஸோ அங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வேர்க்குது, மேல இருந்து கீழே வந்து எரியுது, வெளியில வர முடியல. எரியுதடி மாலா, போடு இவராது ஏதோ ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்துட்டாரு. நல்ல காஸ்டியூம் போட்டுருக்கேன். டெனிம் ஜாக்கெட் வேற இல்ல இந்த வெயிலுக்கு. ஏய் வெயில்ரா, சுட்டெரிக்கும் வெயில். வந்துட்டு போற இடம் அப்படி இல்ல, அதாவது சரி இது போட்டு அடிக்கிற வெயிலுக்கு யாராவது கருப்பு கலர் ட்ரெஸ் போடுவாங்க. எனக்கு நான் போடுவேனே. அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு டிஷர்ட், இதுல மூணு வாக்கு வேற. யாரா நீங்க? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? உள்ளெல்லாம் எரியும் மக்களே, ரொம்ப வெயிலா இருக்கு. -10ல போறோம், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். யாரு தப்பிக்கிறாங்க? -10. ஆமா, அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கொஞ்சம் பண்ணி பாக்கலாம்ல. ஏசிக்கே 24க்கு ஆக்சுவலி நிறைய பேருக்கு, நம்ம வியூவர்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஹிமாச்சல் போனோம், அப்புறம் ஸ்னோவில் வந்து போய் விளாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஆக்சுவலி அது எனக்குமே இருக்கு. பட் ஹிமாச்சல்லாம் போகணும்னா லிட்டரலி ஒரு 50,000 1 lakh கிட்ட ஆகும் ஒரு பர்சனுக்கு. இங்கேருந்து கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இந்தியாவோட எண்டு வரைக்கும் போகணும், அப்போதான் உங்களுக்கு ஸ்னோவை பார்க்க முடியும். பட் அது 45 இப்பதான் ரூம்மேட்ஸ் போயிட்டு வந்தாங்க. 45,000 பர் பர்சன். எத்தனை நாளைக்கு? 3 days. 3 days அப் அண்ட் டவுன் ஃப்ளைட்ல போயிட்டு வந்தாங்க. ஃப்ளைட்ல. பட் வேற எதுவும் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணல. பர்ச்சேஸ் அது தனி, அது 20,000. அப்போ அதுவும் சேர்க்கணும்ல. அங்க போனீங்கன்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, யாராவது உங்க வீட்டுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அதெல்லாம் பண்ணல. ட்ரெக்கிங் தான் ஃபுல்லா. அதுக்கு வேண்டி அதுக்கு அக்சசரிஸ் பிளஸ் ஜாக்கெட்ஸ், ஷூஸ், ட்ரெக்கிங் ஷூஸ் எல்லாம் பிளஸ். அது இங்க இருந்து வாங்கினாங்களா? அதுதான் பிரச்சனை. அது அங்க போய் வாங்கணும்னு சொன்னாங்க. டெல்லியில டைம் இல்லை அவங்க, அவங்க அங்கேயே போய் வாங்க எல்லாம். அதுக்குமே செலவாகும். பட் அவ்வளோலாம் செலவு பண்ண 50,000 செலவு பண்ண தேவையில்ல. வெறும் 500 ரூபா செலவு பண்ற மாதிரி கேரளால ஒரு ஸ்னோ பிளேஸ் வந்திருக்கு. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். யுவர் வெக்கேஷன் இஸ் ஹியர். அதாவது கேரளா, ஐ மீன் எம்ஓடியில், ட்ரிவாண்ட்ரம்ல இருக்க எம்ஓடியில் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஸ்னோ பிளேஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். ஏதோ பர்சனுக்கு அடல்ட்டுக்கு வந்து 550 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சில்ட்ரனுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 450 அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்படி இருக்கும் என்னென்ன போய் இன்னைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் வரப்போகுது. கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே பார்க்கலாம். ஆமா, நல்ல கூட்டம் இருந்தது. நான் ரொம்பவே பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க. பிளஸ் வேற ஏதாவது சொல்லிட்டாங்க இல்ல, க்ளோஸ் பண்ண போய் போட்டேன் டைமிங் இஷ்யூனால பார்க்கலாம். உள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படிதான் இருக்குன்ட்டு. இது ரீசெண்டா இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து 24x7 கிடையாது. இயர் ஃபுல்லா இனிமே இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். எம்ஓடில பெர்மனண்டா இருக்கும். மட்டும் இது ஓப்பன் ஆகாம. அதுக்கப்புறம் ஒரு மெயினா ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டு, இது ப்ரமோஷன் வீடியோ இல்ல கைஸ். எங்களுக்கே யாராவது ப்ரமோஷன் பண்ணுற நேரத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்துல ஹரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் தான் இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர். ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். சரி, அவனுக்கே இப்பதான் தெரியும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ள போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னு பாரு. ரைட் அண்ட் வாட்ச். ஹரி பே பண்றான் கைஸ். சொன்ன மாதிரியே நமக்கும் நம்ம 3 பேருக்கும் ஹரி வந்து ஸ்பான்சர் பண்றான். ஏய், மரியாதையா பே பண்ணிரு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சோ டோட்டலி வந்து ஸ்னோ போறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அரௌண்ட் போனது இல்ல. பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. நானும் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன். நீங்க ஹிமாச்சல் போனது இல்லையா? போனது இல்ல. இந்த 30+ இயர்ஸ்ல ஸ்னோ நேர்ல பார்த்தது இல்ல. அட்லீஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ. எனக்கு ஸ்னோல போயிட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. பட்டர்ஃப்ளையா? என்ன
அது உள்ள அது கொடுப்பாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஸ்னோ உருட்டி இவன் மண்டையிலே எரிஞ்சு ஸோ இங்கே வந்து நமக்கு ஷூ கொடுங்க. தேங்க்ஸ். நமக்கு வந்து டெம்பரவரியாக ஒரு பிளாஸ்டிக் ஷூ அண்ட் நமக்கு அந்த ஸ்னோ சூட்டும் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக்ல ரப்பர். சாரி, ரப்பர். டேய், நல்லா ப்ரொஃபஷனல் கிடையாதுடா. பிளாஸ்டிக் பத்துமான்னு தெரியல. கேப்டன் எல்லாமே வருது. டேய், இந்த சாக்ஸ் தானே போடணும். ஆமா, அதை கொடுங்க. அதை செட்டை அப்படியே தூக்குங்க. ஸோ நமக்கு ஒரு செட்டு சாக்ஸு அது கொடுங்க கேப்டன். அதையும் ஐயோ படுத்துறானே ஸ்னோ சூட்டு. ஆக்சுவலி நம்ம செப்பல்ஸ்லாம் போட்டுக்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு பேக் கொடுக்குறாங்க. ஸோ 1 pair gloves. 10ஆம் நம்பர் ஷூவே உனக்கு பத்தலையாடா? இந்த ஹாலிவுட்ல வர பிக் ஃபுட் இவனா தான் இருப்பான் போல. ஹரியாது ஓகே. அப்ப ஸ்ரீராம் யோசிச்சு பாரு. வந்தான்ல ஹீரோ மாதிரி இருக்குனாதே. இப்பவே கண்ணை கட்டுது. இது எப்படி பண்ணணும் தெரியுமா? இது இப்படி எடுத்துட்டு இதை ஃபுல்லா அப்படி ஏற்றி போட்டுட்டு கைங்க. ஸோ அது வந்து நல்லா டைட்டாக அப்படி போடுற மாதிரி. ஆக்சுவலி சொல்ல போனால் ஷூட் வந்து ரொம்ப ரொம்ப ஓகேலாம் சொல்ல முடியாது, சூப்பர் குட்லாம் சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. க்ளவுஸும் ஃபிட்டிங்லாம் கிடையாது, எதுவும் ஃபிங்கர் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப இருக்கிற பெருசா எடுத்துட்டாங்க போல. சரி, இதை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு கேமரா ஹோல்ட் பண்ண முடியுமான்னு டவுட்டா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி ட்ரை மை பெஸ்ட். 1 minute later. ஸோ இதுதான் அவுட்ஃபிட்டு. ஒரு க்ளவுஸு பிளாஸ்டிக் ஷூ. இது என்னமோ ரோட கிளீன் பண்றப்ப போட்டு தாரு போடுவாங்கல்ல, எனக்கு தாருக்கு போற ஷூ மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு. Oh my god. கேமரா எடுங்க கேப்டன். ஐயோ அண்ணே, ஐயோ நாயே, கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. Oh my god. -10 டிகிரி மெயின்டைன் பண்றேன். இது -10 டிகிரி கைஸ். உள்ள வந்தோடனே எல்லா வேர்த்ததுல சில்லுன்னு ஆகுது. ஆக்சுவலி நம்ம பாடி ஃபுல்லா ஹீட்டா இருக்கு. இப்போ அந்த ஹீட் எல்லாம் எமிட் ஆகுது. குடும்பம் குழந்தை குட்டிகளா விளாடுறாங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. 50,000 1 லட்சம் கொடுத்து போறதுக்கு இப்போதான் இதுதான் இக்லுவா வாழ்வாங்களே சின்ன வயசுல படிச்சு. கேப்டன் சத்தம் எரிஞ்சுக்கிறேன் கேப்டன், வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்க. அம்புட்ட ஆசை. என்னாச்சு? அவங்க வந்து அவங்க கூட வந்தவங்க நினைச்சிட்டாங்க. ஹரியை கட்டி விட்டு இருக்கிறா, ஷேக்காக நடுக்கிட்டு இருக்கிறா. உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு எங்க எங்கேயா குளிர்ந்து இருக்கிறாங்க. ஹைட்ல ஓ இதான் ஹிடன் ஏரியாவா? ஆக்சுவலி இது என்னோட ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து. ஆக்சுவலி இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கையில விரைக்குது, வெளியில இருக்க அந்த இந்த ஹீட்டுக்கு நல்லா இருக்குது.
வெறியில இருக்குதான் கையெல்லாம். என் மண்டையெல்லாம் பார்த்தா தெரியும் அந்த ஹீட்லாம் அப்படியே வேப்பரா வருது பேசுறப்போ இதாக வருது. -10 டிகிரி வெளியில வந்து நல்ல ஹீட்டா இருந்துச்சு, நல்ல ஸ்வெட்டா இருந்துச்சு. நீங்க வர்றப்போ கண்டிப்பா அந்த ஸ்வெட் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி வாங்க, ஏன்னா உள்ளெல்லாம் அவ்வளவு சில்லுன்னு இருக்கு. என்னோட பேண்ட் ஃபுல்லா அந்த ஈரத்தை ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஹீட் ஆகுது. ரொம்ப நாள் ஆசைப்பா. இங்க ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதுல உட்காந்துட்டு இருக்காரு. அங்க வரைக்கும் சூடா இருக்கு. அப்படி இல்ல ஆசை. பேண்ட் நனைஞ்சிச்சுனா நல்லா இல்ல அது ஒரு கம்ஃபர்டபுள் இல்ல இந்த கிளவுஸ் போடுறப்போ. அது ஆக்சுவலி ஃப்ரீ சைஸா இருக்கும்னு சொல்லிட்டு சேம் சைஸ்ல எல்லாரும் எதுவும் ஃபிங்கர்ஸ்ல எதுவும் கிடையாதுல்ல, அதனால ஃப்ரீ சைஸ் போட்டுருக்காங்க. டிஃபர் ஆகும்ல. நைஸ் கான்செப்ட் தான். ஐஸை பார்த்தோன்னே அந்த ஸ்னோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது ஒரிஜினல் ஸ்னோ மாதிரி இல்ல, ஐஸ் மாதிரி தான் தடதடன்னு உதிருது. ஒரிஜினல் ஸ்னோலாம் கிடையாது. ஒரிஜினல் ஸ்னோனா இன்னும் வேற மாதிரி இருக்கணும் கிளைமேட். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு. பட் இது ஸ்னோ கிடையாதுல்ல, ஆர்டிஃபிஷியல் தான். இது ஸ்னோ கிடையாதுல்ல, இது ஐஸ் வந்து சிப் சிப்பா உடச்சு போட்டு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரிஜினல் ஐஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஒருத்து வருமா ஒருத்து அப்படின்னு படுத்துறாங்க எல்லாரும் பாத்துட்டு போறாங்க. என்னடா அடி வெளியில அடிக்கிற வெயிலுக்கு ஐயோ எனக்கு படுத்து தூங்கிடலாம் போல இருக்குடா. 5 வண்ண பூவே 5 வண்ண பூவே. இந்த மாதிரி சுத்தி ஐஸால இருக்கும், இந்த மாதிரி பிளேஸ் போகணும்னு ஆசை. வெளியில அடிக்கிற வெயிலுக்கு வெயில் பிரிக்க உள்ள எவ்வளவோ பரவாயில்ல. பட் -10 டிகிரி எல்லாமே நல்லா சில்லுன்னு இருக்கு. சம்டைம்ஸ் ஃப்ரீசிங்கா ஃபீல் ஆகுது. இந்த கிளவுஸ் போட்டிருந்தாலும் உள்ள வந்து அந்த விரல் அப்படி விரைச்சிட்டு இருக்குல்ல. உனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. இன்னும் ஸ்டில் நம்ம பாடியில இருந்து மீட் ஆயிட்டு தான் இந்த ஹீட்லாம். இன்னும் ஹீட் இருக்கு. சரிதான் தெரியல உங்களுக்கு. ஆனா வெளியில போய் நமக்கு டெம்பரேச்சர் செட் ஆகணும். என்ன ஆக போதும்? கண்டிப்பா நான்வெஜ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு உடம்பு சரியில்லாம போயிரும் நினைக்கிறேன். இன்னைக்கு நான்வெஜ் எடுக்க கூடாது. கரெக்ட். சிக்கன் எடுத்தா பிரச்சனை. ஏன்னா அது ஹீட்டு, வெளியில ஹீட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. மனுஷன் சாப்பிடுவானாடா? அப்படி சாப்பிட டேய் மனுஷன் நண்பன்டா. அது மாதிரி ஷூவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன். ஷூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பிளாஸ்டிக் இல்லை பட் உள்ள வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஸ்னோ இல்லை அந்த ஐஸ்ல உள்ள போயிட்டு அது காலோட ஹீட்டிங் மெல்ட் ஆகுது. பட் அது நல்ல என்ஜாய்மெண்டா தான் இருக்கு. எது என்ஜாய்மெண்ட் இருக்கா அவனுக்கு? இவன மாதிரி இது ரப்பர் ஷூ சொல்லி சொல்றாங்க. இது அது இல்லை, அது இவனுக்கு இவன் சைஸ் கிடைக்கல. எங்களுக்கு நார்மல் சைஸ் 12ஆம் நம்பர் எடுத்து மாட்டிட்டு வாங்குறேன். நம்பர்லாம் இல்ல, அந்த எமர்ஜென்சிக்கு வச்சிருந்த ஷூவா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் போறப்போ எடுத்து வச்சிருந்துருப்பாங்க, அதை கொடுத்துட்டாங்க. பார்த்தா அப்படிதான் இருக்கு கேப்டன். லாஸ்டா உட்காந்து பேசி ரிவ்யூ எப்படி இருக்கு, எப்படி உள்ள எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எல்லாம் உங்களுக்கு சொல்றோம். இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஹரி யோசிப்போம் குஷி நீங்க பேசுகிற நான் வேற பிளான் போட்டேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், தங்கச்சி ஹரியோட ஒய்ஃபுக்கு ஒரு முக்கியமான மேட்ரு. தங்கச்சி இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நீ இல்லைன்னு. அவன் என்கிட்ட வந்து வீடியோ ஆஃப் பண்ண பின்னாடி இப்பதான் இந்த வாழ்க்கையிலே நிம்மதியா இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கப்போ நிம்மதியா இருக்கேன், என் ஒய்ஃப் கூட இருக்கிறப்ப ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிலாம் நிறைய சொன்னான். இப்போ வந்து ஒண்ணுமே தெரியாம முழிக்கிறான். ஹரியோட ஒய்ஃபு பார்த்து அவனுக்கு ஏதாவது நல்லதா பண்ணி விடுங்க. என்னோட ரெக்வஸ்ட். கேப்டனுக்கு வந்து அதுக்குள்ள கால் வலிக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும். பட் நம்மளும் அப்படி கிடையாது. அதை மூவ் பண்ணலாம். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து இருக்கிறதுக்கு இந்த உட்டன் பீஸ்ல ஒரு சேரு, அதுக்கப்புறம் அந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிட்டிங் செட்டப்லாம் இருக்கு. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை.
இப்போ உள்ள உங்களுக்கு நடந்து கால் வலிக்குதுன்னா உட்கார்றதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்கு. இன்னும் எதுவுமே தெரியாம நொப்படியாங்கிற பட் நிறைய பேர் விளாடுறாங்க. முக்கியமா இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பாக்குறப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அந்த சம்மர் டைம்ல ரொம்ப ஹீட்டா இருக்கும், வெளியில போறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளேஸ் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுத்தி இந்த திருவாண்டரம் சுத்தி வேற ஏதாவது குழந்தைங்க வச்சுருக்கீங்க இல்ல சம்மருக்கீங்க வெளியில போகணும் அப்படின்னா இது ஒரு நல்ல பிளேஸ். பட் உள்ள எவ்வளவு நேரம் வேணா இருந்துக்கலாம், அதுதான் ஒரு ஹைலைட். உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? டைம் அன்லிமிட்டட். டைம் வந்து அன்லிமிட்டட். இஷ்டத்துக்கு எவ்வளவு நேரம் வேணா உள்ள இருந்துக்கலாம். எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்களோ வெளியில வர்றப்போ கிளைமேட் நல்லா சேஞ்ச் இருக்கும். அப்போ வந்து கஷ்டமா இருக்கும். என் ஷூவெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கால் வந்து உள்ள வந்து ஃப்ரீஸ் ஆகுது. வேலை இருந்தா போய் பாரு. இவர் வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இங்க இருக்காரு, பின்னாடி உட்காந்துருக்காரு. சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சப்போர்ட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு எமர்ஜென்சி என்ன பேசுறீங்க? எங்க வாட்டர் பாட்டில் ஃப்ரீஸா இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன். வாட்டர் பாட்டிலா? அவங்க பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. பைக்கு அதெல்லாம் ஒன்றாவது. எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். எதுவும் பாக்கெட்ல காரிக்கையோ பைக்கையோ கொண்டு வராதீங்க. முக்கியமான மேட்ரு, இங்க ஏதாவது தொலைஞ்சுன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா ஒரு 10 இன்ச்சு கிட்ட வந்து எல்லாமே ஐஸா தான் இருக்கு. ஐஸை ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அதுக்குள்ள விழுந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த இடத்துல கண்டினியூஸா எப்பயுமே ஃப்ரீசிங்லேயே இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கிடைச்சிடாது. நான் சஜஸ்ட் பண்றது நியூ கப்புள்ஸ்னா வாங்க, அப்புறம் கப்புள்ஸ்னாவே வாங்க, நல்லா இருக்கும். கிட்ஸ் இருந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்லுப்பா, எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. நல்லா இருக்குங்க. யாருனாலும் கேங்கா வாங்க, கொலிஸோட வாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி பிளேஸ்ல. பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்குவிட் கேம்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்துவாங்க தெரியுமா? ஸ்குவிட் கேம்ல ஒரே ட்ரெஸ் போட்டு இருக்கிற மாதிரியே சுத்திட்டு இருக்கானுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்களேன், எல்லாம் அந்த ஸ்குவிட் கேம்ல அடைச்சு வச்சிருக்க மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு வருஷம் ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஆனா மைக் இருக்கா இல்லைன்னு பாத்துக்கோங்க. அப்பப்போ காணாம போச்சுன்னா அவ்வளவுதான். மைக் மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கா? இருக்கு. உங்களுக்கு மைக் இருக்கா? பார்த்து வச்சுங்க. அது எப்படியோ போட்டோம். அது ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. எப்படியோ போட்டு எப்படியோ போய் தொலைட்டு. எல்லா லாங்குவேஜ் சாங்கும் போடுறாங்க. எல்லா லாங்குவேஜ் சாங்கும் இருக்கு. தமிழ், ஹிந்தி, மலையாளம் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. இன்னைக்கே வந்துருவோம், நாளைக்கு ரெஸ்ட். நல்லா இருக்கு. ஒரு போட்டோட எப்படி நம்ம 3 பேர் ஒரு ஹோல்சம் மூமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட். டேஞ்சர் காட்டுவாங்கடா நாங்க. என்ன கேப்டன் நமக்கு ஏதோ சொல்றீங்க? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஐயோ, கண்ட இடத்துல குளிருது. வெளியில வந்தாச்சு. கை காலெல்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருச்சு. எனக்கு காலு தான் கேப்டன் இன்னும் ஃப்ரீஸ் ஆகி நல்லா உள்ள இருந்த இதுக்கு ஒரு பாடியை நல்லா இது பண்றதுக்கு ஒரு கால் அப்படியே ஒரு கட்டன் சாய். கால் நல்லா ஃப்ரீஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. காஃபி, அவள் ஒரு கட்டன், அவன் ஒரு சாய் வாங்கியிருக்கேன். பிடிச்சது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். பட் 550 ரூபா இங்கே ஒருத்தன்னு நினைக்கிறேன் இல்லையா? அன்லிமிட்டட் டைம்ல அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது. பட் 550 ரூபா பெர் பர்சனுக்கு, 450 ரூபா சைல்டுக்கு.
அன்லிமிட்டட் டைம். பட் கண்டிப்பா அவ்வளவு நேரம் உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க 1 hour 2 hours அவ்வளவுதான் இருக்க முடியும். 1.5 hours இருந்திருக்கும். இன்னும் கேங்கா போயிருந்தா இப்போ ஆகாஷ் எல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டம். இந்த கிளவுஸ கலட்ட முடியல வெளியில. ஆகாஷ்லாம் வந்திருந்தா நடுங்கி இருப்பான். ஆமா, அவனுக்கு ஊட்டிக்குள்ளதே முடியாதுங்கிறா. இந்த லட்சணத்துல அவன் ஊட்டியில பிறந்து வளர்ந்தவனா, ஊட்டிக்காரனா. ஆனா சில்னஸ் தாங்காது. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அவெல்லாம் வந்து வரைச்சு இல்ல, அதெல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம வந்து போட்டோஸ் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு அவ்வளவு இது தெரிஞ்சிருக்காது. நல்லா விரைக்கா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அதை எடுத்துருந்தானா நம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்னோ தூக்கி போடுறது. பட் யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சின்ன குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஹாப்பியா இருக்கும். மாத்தி அந்த அப்பா மேல அந்த ஐஸ் எரியுறது, ஸ்னோ எரியுறது, அவங்க அம்மா மேல எரியுறது, அதை இழுத்துட்டு போறது. அது அங்க ஒரு சின்ன வண்டி இருந்துச்சு, அதை இழுத்துட்டு போற மூமெண்ட்ஸ் வீடியோல பாப்பீங்க. பட் எனக்கு என்னன்னா, அந்த பாட்டு போடுறப்ப ஒண்ணுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. பேசுறதெல்லாம் கேட்டிருக்குமான்னு கூட தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நல்லா நாய்ஸ், நல்லா 8 அடி ஸ்பீக்கர் எடுத்து வச்சு பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. வேண்டாம், நானும் யோசிக்கிறேன். நல்லா சினிமா சாங்காக போட்டு அடிச்சு, அதுவும் ஆனா கேரளாவுல அதிகமா தமிழ் பாட்டு தானே கேக்குறாங்க. மலையாள சாங்கோட தமிழ் சாங் தான், குத்து சாங் தான் அதிகமா கேட்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம நிறைய பேர்கிட்ட தமிழ்ல பேசினாலே இங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. கேரளாக்குள்ள வரணும்னா தமிழ்ல பேசினாலே போதும். இங்கிலீஷ்ல தான் பேசி கம்யூனிகேட் பண்ணணும்லாம் இல்ல. தளபதி என்னது? தளபதியா? எங்க விஜய் என்ன அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சினிமா பார்த்து புரியுதான். நீங்க அப்படி வரீங்களா? கேரளாவோட அடாப்டட் பண்றா தளபதி. ஆக்சுவலி இங்க தமிழ்நாடோட கேரளாவில் வந்து விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம், ரொம்ப அதிகம். அங்க விஜய் அஜித் தான் இருக்குமா அங்க போட்டி. இங்க வந்து விஜய் அஜித் போட்டி கிடையாது. விஜய் தான். விஜய் அஜித் போட்டி கிடையாது. விஜய் சூர்யா தான் போட்டி. ஆனா சூர்யா இப்ப ஃபீல்ட் அவ்வளவுதான் இல்லாதனால விஜய் மட்டும்தான். யாரை கேட்டாலுமே விஜய். கேட்டாங்கன்னா நம்ம எப்படி இந்த May 4th வெயிட் பண்றோம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை விட ஹெவியா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹெவியா தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயுமே ஆக்சுவலி எலெக்ஷன் நடந்திருக்கு. 4th சேம், அவங்களுக்கு 4th தான் ரிசல்ட், நமக்கு 4th தான் ரிசல்ட். பட் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்க விஜய் நிக்கிறனால. இதை ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருந்துச்சு உள்ள ஸ்னோல? பாட்டா உள்ள நடந்த மொமெண்ட்ஸ் என்ன பாட்டு? எனக்கு லைக் டான்ஸ் பாட்டு போட்டுருக்காங்கல்ல, டான்ஸ் ஆடுறது அது மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் நல்லா இருக்கும். டிப்ரெஷன் கிட்ஸ் வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் நிறைய அட்ராக்ஷன் இருக்கு. லைக் அந்த டயர் வச்சுட்டு போறது. நான் போய் எல்லா இடம் சோத்து சட்டி எப்ப பாரு சோறு. சரி, 2 வாங்கிட்டு வா. குச்சமே இல்ல. ரெண்டு வேணுமா? கேப்டன் கொண்டு வேணும். காரம் வாங்கிட்டு வாடா. சமோசா வாங்கிட்டு. பிரியாணி சாப்பிட போறேன். அந்த மைண்ட் செட்ல இருக்கு. பிரியாணியா? சார்பினா அப்புறம் இதையும் சாப்பிட்டு சரி இதையும் சாப்பிடுவோம். அது ஃபுல் ஆயிடும். அது நிறைய குவான்டிட்டி அதிகமா இருக்கு. ஸோ குழந்தைங்களை கூட்டுவாங்க வந்தீங்கன்னா, பசங்க பாய்ஸ் வந்தீங்கன்னா 2 பேர் வந்தீங்கன்னா ஜாலியா இருக்காது. ஒரு கேங்கா வரணும். உங்க கேங் 4-5 பேர் வரும். மினிமம் 4 பேராவது வந்து ஒரு 4 எபோ வந்தீங்கன்னா தூக்கி போட்டு விளையாடலாம். வர முடியாது, உன்னால முடிஞ்சது பாரு. ஜாலியா இருக்கும். ஸ்னோ எரியுறது, அதுக்கப்புறம் அந்த வண்டி வச்சு இழுக்கிறது, அந்த இக்லூக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஆமா, கிட்ஸுக்கு தான் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா இது இருக்கா. சரி விளையாடுறது, அந்த டயர் வச்சுட்டு அந்த இது அப்பைட் வச்சு. ஆமா,
அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. குழந்தைகளுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நமக்கு அவ்வளோவா இருக்காது. பசங்களாம் போனோம்னா ஒரு சின்ன ஒரு ஃபன் மொமெண்ட்டாக இருக்கும். எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க போதும். ஓகே 550க்கு இதெல்லாம் ஐ திங்க் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். பட் அதே மாதிரி கீ செயின் கீ ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பாக்கெட்ல முதல்ல எல்லாமே எடுத்து பேக்ல போட்டு சமோசா நல்லா இருக்குல்ல? சமோசா நல்லா இருக்கு. பட் 32 ரூபாயாடா ஒரு சமோசா 32 ரூபா கொடுத்து எந்த பைத்தியக்காரனாவது வாங்குவானா? நான் வாங்குவோம், பசிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? பட் கொஞ்சம் ஆயிலியா இருக்கு. வெளியில போய் ஏதாவது கடையில போட்டு கூட நல்லா இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இடத்துல வந்து கடையை போட்டு வாழையை கட்டிட்டு அவனுக்கு கட்டுப்படி ஆகணாமா? ரொம்ப போட்டா என்ன ஒரு கடை? இங்க வந்தா இங்கெல்லாம் வேணாம். எனக்கு டீ கடை வைக்கணும்னு ரொம்ப ஒரு பிளானு. எப்படின்னா டீ கடை ஒரு மாஸ்டர் ஹையர் பண்ணி ஒரு 1000 ரூபாய் பர் டே, 10 லிட்டர் பால், சுகரு, காஃபி பவுட்ரு, டீ தூள், ஹார்லிக்ஸ் பவுட்ரு, பூஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி போட்டோம்னு வச்சுக்குவேன். ஒரு நாளைக்கு எல்லாம் வாங்கணும். இல்ல கேப்டன், இது மட்டும் போதும். டீ கடை வைக்கிறேன் அவ்வளவுதான். வார்த்தையில எப்பவுமே தெளிவு வேணும். எவ்வளவு ப்ராஃபிட் தெரியுமா? 4 லிட்டர் பால் எவ்வளவு? 50 ரூபா வருமா? 50 ரூபா. 52 ரூபா. 50 ரூபா. டீ தூள் 10 ரூபாய் ஆகலாம். 1 லிட்டர் பால்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊத்துறோம். அது பாலே இல்ல அப்போ. ஓ இவன் கட்டச்சா சரி, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துறோம். அதை சுண்டா காய்ச்சிரும். அது திரும்ப 1 லிட்டர் 50 வரும். ஸோ 1 லிட்டர் இதுல ஒரு டம்ளர்ல வச்சோம்னா ஒரு 80 ml வச்சுக்கோ. 10 ஒரு 13 கப்பு. 80 ml? ஆமா, ஒரு கப்பு தான் இருக்குமே. 100ல வராது, சின்ன கப்பு. கம்மியா தான் கொடுப்போம். அது நல்லா இருக்கு. ஜார்ல கொடுப்போமா? நாளா ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஒரு 15 கப்பு வரும்னு சொல்லுவோம். 15 கப்பு சின்ன சின்ன கப்பு 10 ரூபா இருந்தா 150 ரூபா ப்ராஃபிட். ஒரு 70 ரூபா வராது. எப்படிப்பா அவ்வளவுக்கு கிரைண்டரா? கிரைண்ட் நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியே வரலாம். ஆமா, ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை, 2 குழந்தைங்க ஏதாவது இருக்குன்னா கூட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஈவன் மேரிடான கப்புள்ஸும் வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரோட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல உருட்டி எரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ஐஸ் ஸ்னோல எரிஞ்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓட்ஸம் மூமெண்ட். இதுல வேற ஏதாவது சொல்ல விட்டுருக்கோம், எது விட்டுருக்கோம் சொல்ல வேண்டியது. ஹரி சொல்லுவோம், என் கிரகம் உங்க கூட வந்து விளையாடிட்டு இருக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹரி. ஏன்னா அந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து ஹரி தான். தேங்க்யூ ஹரி. தேங்க்ஸ். இப்ப கூட பாருங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆமா. ஆமா, கூகுள் பே பாக்கலையா? கூகுள் பே பாக்கலையா? ஏன் ஸ்லிப் போட்டுட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? வர முடியாது, உன்னால முடிஞ்சது. நாங்களாம் யார் தெரியுமா? எல்லாம் சேர்ந்து போவோம், ஸ்பிளிட் போடுவாங்க. ஸ்பிளிட் வரும், ஆனா பே பண்ண மாட்டோம். எல்லா ஆபீஸ்லயும் இப்படி ஒருத்தர் இருப்பான். ஸ்பிளிட் வந்து ஒன்னா போவோம், பே பண்ணிருப்போம், ஸ்பிளிட் போட்டு விடுவோம், ஆனா பேவே பண்ண மாட்டான். நோட்டிபிகேஷன் வந்தா ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருப்பான். எனக்கும் நடந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும். எனக்கும் பண்ணவே மாட்டானுங்க. ரிமைண்டர் அனுப்புனாலும் மதிக்கவே மாட்டானுங்க. நீ கேட்கறாங்க ஒரே ஒருத்தன். கண்டிப்பா எவரி கேட்கல ஒருத்தர் இருப்பான். 8000 ரூபா ஸ்பிளிட் கடக்க வேண்டியிருக்கு. ஒருத்தன் பே பண்ணல. இல்ல சொல்றது ஒண்ணும் இல்ல. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, Shaky Vlog signing off. Tata. Bye.